பாஸ்டர் ரகு, நீங்க ஆராதனையில நீங்க நேரடியா ஒளிப்பதிப்புல இருந்தீங்களே, அந்த ஆராதனையில நான் நீங்க ஜெபிச்சு கொண்டு இருக்கும்பொழுது ஜெபிச்சீங்க. நீங்க ஜெபிக்கிற நேரம் என்ன நடந்துச்சு, எனக்கு இந்த ஹார்ட் பக்கத்துல எனக்கு நான் சொன்னேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வைக்க வரும், எனக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க நேரமே அந்த இதயத்துல எனக்கு வந்து இந்த இந்த வலது பக்கம் நெஞ்சு பகுதியில எனக்கு வந்து நல்லா விளங்குது. கருப்பா சிகப்பு கலர் ஆயிடுச்சு. சிகப்பாகி அப்படியே அப்படியே சின்னதாகி அப்படியே கருப்பு கலரா இருந்துச்சு. கருப்பா இருக்கிற நேரம் ஒரு ஜாதி அப்படியே அப்படியே மறையிற மாய்க்கு எனக்கு இருக்கு. அப்படியே ஒளி மாய்க்கு வந்த வாக்குல அப்படியே மறைஞ்சிச்சு. மறைஞ்சோட எனக்கு சக்தி போட்டேன் நான் இரவு. சக்தி போட்ட வாக்குல இப்போ உடம்புக்கு நல்லா இருக்கு. எனக்கு ஆண்டவர் ஏசப்பா விடுதலை கொடுத்துறாரு. ஏசப்பாவுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். யாக்கோபு பிரயாணம் பண்ணி அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதன் அருகே மடக்கி இருந்த 3 ஆட்டு மந்தைகளையும் அவன் கண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவத்தை நயமாக இப்பொழுது நாம் பார்ப்போம். கிணற்றருகேதான் அப்பா ஈசாக்குக்கு பெண் கிடைத்தது. இதே கிணற்றின் அருகேதான் மகன் யாக்கோபுக்கும் பெண் கிடைத்தது. யாக்கோபு இந்த கிணற்றருகேதான் தன் மாமன் மகளாகிய எதிர்கால மணவாட்டி ராகேலை கண்டான். பிரிந்து போன தொடர்பு மறுபடியும் துளிர்விட்டது. இதே கிணற்றருகேதான் யாக்கோபின் தகப்பன் ஈசாக்கு எலியேசர் வாழ்க்கை துணைவி ரெபெக்காளை பார்த்து பேசி அவளை இவனுக்கு முடித்தான். விட்டு போன ஆபிரகாம் நாகோர் உறவு அங்கே துளிர்விட்டது. பிரியமானவர்களே, கிணற்றருகே அப்படி என்ன இருக்கின்றது என்று தெரியவில்லை. அதனால்தான் பின்னாட்களில் யூதர்களிடம் ஒரு நம்பிக்கை நிலவியது. இந்த கிணற்றருகே முடியும் சம்பந்தம் எல்லாம் தேவ சித்தம் என்றே யூதர்கள் நம்பினர். சுவையான சரித்திர பின்னணியை சொல்லுகின்றேன். ஆகவேதான் பிரியமானவர்களே, யூத இளைஞர்கள் இந்த கிணற்றருகே அமர்ந்து தண்ணீர் கொண்டு வரும் யூத பெண்களில் தனக்கு பிடித்த பெண்ணிடம் எலியேசர் கேட்டது போல தாகத்துக்கு தண்ணீர் தா என கேட்பது வழக்கம். தண்ணீர் கிடைத்தால் சம்மதம் என்று அர்த்தம். வேறு ஏதாவது கிடைத்தாலும் வாங்கி கொள்ள வேண்டும், அது வேறு விஷயம். போகட்டும் பிரியமானவர்களே, இங்கே விஷயத்துக்கு நான் வருகிறேன். இந்த கிணற்றருகே அமர்ந்துதான் என் இரட்சகர் இயேசுவும் சமாரிய ஸ்திரீயிடம் தாகத்துக்கு தா என்றார். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அவர் மறுபடி தொடர்பு படுத்த நினைத்தது மனித உறவை அல்ல, இஸ்ரவேலின் ஆவிக்குரிய தொடர்பில் இருந்து அறுபட்டு கிடந்த சமாரிய நாட்டின் ஆசீர்வாத தொடர்பை புதுப்பிக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே விரும்பினார். சமாரியாவை இஸ்ரவேலின் ஆசீர்வாதங்களோடு இணைக்க தேவன் விரும்பினார். ஆம் பிரியமானவர்களே, அங்கே அறுபட்ட ஒரு ஆவிக்குரிய சம்பந்தத்தை மறுபடியும் அவர் புதுப்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமாரிய குலத்தை மட்டுமல்ல, ஆண்டவருடன் புறஜாதிகளையும் ஆவிக்குரிய மணவாட்டியாய் இணைக்க சித்தமுள்ளவராய் தாகத்துக்கு தாய் என்றார். சற்று நேரத்தில் முழு சமாரிய பட்டணமே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. தேவனோடு அறுபட்ட தொடர்பு அங்கே தொழிற்விட்டது. பிரியமானவர்களே, நீங்களும் ஒரு கிணறுதான். ஒவ்வொரு உறவும் கிணற்றருகேதான் துவங்குகிறது. நீங்கள் பரிசுத்த ஆவி என்னும் நீரூற்று சுரக்கும் கிணறாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் அருகே இயேசு அமருவார். உங்களை தேடி வரும் நண்பர்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மனமாற்றமடைய செய்வார். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவி என்னும் நீரூற்று சுரக்கும் கிணறாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் அருகே இயேசு அமருவார் என்பதையும் இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆழமாக இதை சிந்தித்து தியானித்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒன்றை நன்றாக நீங்கள் அறிய வேண்டும். என் ஆண்டவர் பிரிந்து போன உறவை இங்கே மீண்டும் தழைக்கச் செய்கிறார். பிரியமானவர்களே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே சமாரியா
ஸ்திரீயினிடத்திலே அவர் பேசின பொழுது, அவளிடத்திலே தீர்க்க தரிசனங்களை சொன்ன பொழுது அவள் பிரமித்தாள், ஆச்சரியம் அடைந்தாள். அவள் அந்த பட்டணத்துக்குள் சென்று, சமாரியாவுக்குள்ளே அவள் சென்று சமாரியா மக்களை இயேசுவின் பக்கமாய் அழைத்து கொண்டு வந்தது போல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் இந்த காலை வேளையிலே நினைவு கூறுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் இருக்கும் இடங்களிலே, நீங்கள் இருக்கும் பட்டணங்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே பரலோகத்தை நீங்கள் கனப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் அப்படி ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவரை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுகிற பொழுது என் தேவன் உங்களை அபரித விதமாக அவர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கை தொழிற்கட்டும். விழுந்து போன, பிரிந்து போன உங்கள் உறவுகள் மறுபடியும் இணைக்கப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவோடு துண்டிக்கப்பட்ட உங்கள் உறவு மறுபடியும் அது தொழிற்கட்டும். என் ஆண்டவருடைய வல்லமையை நீங்கள் இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் இயேசுவை நெருங்க முடியும். ஆகைய உங்களுக்கென்று உதவி செய்ய இருக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையில் நீங்கள் நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேன்மையை அவர் தருவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ள தெய்வமே ராஜா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்க உண்மையாய் உத்தமமாய் அப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக ராஜா. எஸ்டடி உம்மை தேடுகிற ஒவ்வொருவரையும் நீர் தேடி வருகிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் உருவாக்கட்டும் அப்பா. ஆமாம் ராஜா இயேசப்பா, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. இயேசுவே, தன் வாழ்க்கை நிரந்தரமல்லாது, தன் எதிர்காலம் எப்படி என்று தெரியாது குழம்பி எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த சமாரிய ஸ்திரியை அந்த கிணற்றின் அருகே அமர்ந்து, என் ஆண்டவராகிய இயேசு நீர் அந்த மகளிடத்தில் கேட்டது, நான் என்றென்றைக்கும் உனக்கு தாகமே வராத ஒரு தண்ணீரை நான் தருவேன், நான் உனக்கு ஒரு ஜீவ தண்ணீரை நான் தருவேன், அது உன் உள்ளத்திலிருந்து அது பெருக்கெடுக்கும் என்று சொன்னாரே. இயேசப்பா, அந்த ஜீவ தண்ணீர் யார்? அந்த ஜீவ தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த காலை வேளையிலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா ஆற்றல் அதிகமாக இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உடைக்கப்பட்டதும் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஹல்லேலூயா இருதயங்களை புறக்கணியாத என் தேவன் அப்பா, இந்த நாளிலே என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடரும் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் யூத ராஜ சிங்கமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சத்துருக்களை சிதறடித்தவரே உமக்கு நன்றி. பிசாசுகளை அப்பா துரத்தினவரே உமக்கு நன்றி. எங்கள் பாவ சாபங்களை எங்களை விட்டு நீக்குகிறவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசப்பா, மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் கட்டி அணைத்து கொள்ளும் உன்னதமான தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கே அவன் திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயப்படுத்த இருக்கிறவர். ஹல்லேலூயா. இயேசப்பா, நீங்கள் சொன்னீங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆக நான் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் என்று சொன்னீங்கப்பா. அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாது, அது நான் விரும்பின காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். நன்றி ஆண்டவரே, நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையில் அதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா தேவ ஆவியானவர் வல்லமையாய் நீர் செயல்படுவீராக ராஜா. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற என் ஆண்டவர் அப்பா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உண்மை நாங்கள் இந்த காலை வேளையில் உண்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆற்றல் விளங்கட்டும். மரித்த இயேசு கிறிஸ்துவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினவர் அப்பா. எஸ்டடி வேதம் சொல்லுகிறது, அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் வாசம் செய்வார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். இந்த அதிகாலை வேளையில் ஒரு புதிய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள்,
பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுவீர்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நன்றி ஆண்டவரே, உன் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். ஹல்லேலூயா. இயேசப்பா, நீங்கள் சொன்னீங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொன்னீர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலும் உங்கள் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் இந்த தேவாதி தேவனை நோக்கி நீங்கள் பார்த்து அவரிடத்தில் அன்பு செலுத்துவீர்களாக. என் ஆண்டவர், அவர் உங்களுக்காக மனம் இறங்குவார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் கட்டுகளை அவர் அறுத்து போடுவார். ராஜாதி ராஜாவே, யூதராஜ சிங்கமே, எங்களுக்காகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, இந்த காலை வேளை ஒரு விசேஷித்த வேளையாக மாறட்டும். தேவ பிரசன்னத்தினால் அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நிரப்புங்க ராஜா. ஒரு புதிய பலன், புதிய நம்பிக்கை உண்டாகட்டும். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறவரே, ஹல்லேலூயா. தன் எதிர்காலம் என்ன என்று பயந்திருந்த, ஹல்லேலூயா எசப்பா, ஒரு சமாரிய ஸ்திரியை நீர் தேடி அந்த கிணற்றருகே அமர்ந்திருந்தது போல இந்த காலை வேளையிலும் அப்பா, யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் என்பதை நீர் கவனிக்கும்படி ராஜா நீர் அமர்ந்திருக்கிறீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்பொழுது யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவே என் வாழ்க்கையில் வாரும், எனக்கு அற்புதங்களை செய்யும், என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி தாரும், என் கடன் பிரச்சனைகளை மாற்றும், என் வியாதிகளை எங்களை விட்டு நீக்கித்தாரும் அப்பா. ஹல்லேலூயா. கட்ட முடியாத என் வீடுகள் கட்டப்படணும். எங்களை நெருக்குகிற பிசாசின் கிரியைகள், சத்துருவின் தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில் முறியடிக்கப்படட்டும் என்று சொல்லி இப்பொழுதே ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்த என் ஆண்டவர் அப்பா. ஹல்லேலூயா. நம்பிக்கை நாயகனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவாராக. உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பாராக. உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவாராக. ஹல்லேலூயா. இயேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மகத்துவமுள்ள தெய்வமே, உமக்கு கோடா கோடி நன்றி ராஜா. எஸ்டர்டே எங்களை தொட்டு பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி. பக்தன் சொல்லுவது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். எனக்கு எங்கே இருந்து ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. அவர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த அதிகாலை வேளையில் அப்பா, பிள்ளைகள் யாரெல்லாம் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறார்களோ ராஜா, வேதனைகளை கண்ணீரை நீர் மாற்றி தருவீராக ராஜா. புதிய வழிகள் உண்டாகட்டும், புதிய பாதைகள் பிறக்கட்டும், புதிய நம்பிக்கை உருவாகட்டும் அப்பா. இதை கேட்கிற பிள்ளைகள் நம்பிக்கை இல்லாது இருக்கிறாங்க ராஜா. அநேகர் சோர்ந்து போயிருக்கிறாங்க சுவாமி. இயேசுவே, இந்த அதிகாலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால் நீர் நிரப்புவீராக. எப்படி தாவீதை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போகவில்லையோ, எப்படி அவனுக்குள் இருந்து வல்லமையான பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்தாரோ, அதுபோலவே இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்மை நோக்கி கதறுகிற, உம்மிடத்துல அப்பா வந்து நிற்கிற, உம்முடைய நாமத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தெய்வ ஆவியானவர் அளவில்லாமல் அசைவாடுவாராக. இந்த காலை வேளை அப்பா, பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வேளையாக இருக்கட்டும் அப்பா. ஒரு அற்புதத்தின் நாளாக இந்த நாள் அமையட்டும் சுவாமி. அவர்கள் கையிட்டு செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. உடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி என் ஆண்டவரே நீர் நடத்துவீராக ராஜா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவாராக. அக்கினி இந்த நேரத்தில் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இறங்கட்டும் அப்பா. எஸ்டர்டே இதயத்திலிருந்து வருகிற தேவையில்லாத விபச்சார எண்ணங்கள், வேசித்தன ஆவிகள், ஹல்லேலூயா, இருமாப்பு, ஹல்லேலூயா இயேசப்பா, எரிச்சல் பேசும் எண்ணங்கள், பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் இப்பொழுது மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே. இருதயத்தில் இருக்கிற சத்துருடைய கிரியைகள் வெளியேறட்டும். என் தேவ ஆவியானவர் நீர் இந்த நாள் முதலாய் கூடி இருப்பீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் பேசின வார்த்தையின்படி ஆவியானவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. எஸ்டர்டே
ஹல்லேலூயா. இயேசப்பா, வேதம் சொல்லுகிறது, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கிறேன் என்று பக்தன் சொன்னது போல, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாயிராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று பக்தன் சொன்னான். ராஜா இயேசப்பா, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீரே, நான் எப்படி மறப்பேன் என்று பக்தன் சொல்லுகிறான். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி என்னை விசாலத்திலே அவர் என்னை கொண்டு போய் வைத்தார். எஸ்டடி ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. பிசாசுகள் இந்த நேரத்தில் வெக்கப்பட்டு போகணும். மனுஷிக தந்திரங்கள் எதுவும் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகணும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருடைய அப்பா ஆயுசுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தி ஆக்குவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் அப்பா. பலவீனத்தில் இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில் நீர் பலத்தை தருவீராக ராஜா. எப்படிப்பட்ட வியாதிகளும் இந்த காலை வேளையில் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள் மறைந்து போகட்டும் அப்பா. சத்துருக்கள் வெக்கப்பட்டு போகத்தக்கதாய் கேன்சர் வியாதிகள் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். பிளட் கேன்சர் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகணும் அப்பா. யாரெல்லாம் பிளட் கேன்சரில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சரீரத்தில் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, இப்பொழுதே ஒரு தேவ வல்லமை அப்பா அவர்களை தொடட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி விடுவிக்கும் அக்கினி இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி முழங்கால்கள் யாவும் நிமிரச் செய்கிற என் தேவன் அப்பா. தள்ளாடுகிற முழங்கால்கள் இப்பொழுது நிமிரச் செய்வீராக சுவாமி. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த காலை வேளையில் இறங்கட்டும். பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் உனக்கு விரோதமாக நான் வருகிறேன். பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகள், இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற பிள்ளைகளை தொடுவதற்கு எந்த பிசாசுக்கும் நான் அனுமதி கொடுப்பதில்லை. எந்த அசுத்த கிரியைகளும் என் பிள்ளைகளை தொட முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த காலை வேளையில் விலகுவதாக. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அசுத்த ஆவிகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா, வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை நான் கட்டவிழ்க்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கை காலில் காணக்கூடிய வலிகள் மற்றும் அப்பா வேதனையான புண்கள் இப்பொழுது ஆறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கால்களில் காணக்கூடிய புண்கள் ராஜேசப்பா, டயபெட்டிஸ் சுகருக்காக நான் ஜெபிக்கிறேன். சுகர் கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிபி அப்பா, கொலஸ்ட்ரால் அப்பா அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லி அப்பா அங்கலாய்த்து அப்பா என் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லோரையும் நீர் சுகப்படுத்துவீராக ராஜா. ஹல்லேலூயா. சுகமளிக்க முடிய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ராஜா, உம்மிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்தாலும் இயேசுவே அப்பா கடைசியாக அதில் ஒருவன் நன்றி சொல்லும்படி வந்தானா, மற்ற யாருமே வரவில்லை. ஆனாலும் இந்த காலை வேளையில் அப்பா இதை கேட்கிற பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. ராஜா, அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அற்புதத்தை கொடுத்த தேவனை அப்பா மகிமைப்படுத்தும்படி பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை ஊற்றுவீராக ராஜா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்பா மறுரூபம் அங்கே உண்டாகணும் சுவாமி. சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு போகணும் அப்பா. என் தேவனுடைய கரம் ஓங்கி நிற்பதாக. ஹல்லேலூயா. பிசாசுகள் இப்பொழுது விலகி ஓடட்டும். அவர் தம்முடைய சிறகுகளாலே உன்னை பாதுகாப்பார், உன்னை வழி நடத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. நீ அவருடைய செட்டைகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய் என்று சொன்னால் இசப்பா நீங்கள் சொல்கிறீங்க, அங்கே அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். நன்றி ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. தாவீது சொல்லுகிறான், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி. நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல அவன் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்களா. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பீர்கள். எத்தனை பேர் இதை இந்த காலை வேளையில் ஆமீன் என்று பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ, நிச்சயமாக என் ஆண்டவர் உங்கள் ஆயுள் நாட்களை அவர் கூட்டி தருவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அளவில்லாதவருடைய கிருபை அந்த காலை வேளையில் ஊற்றுவீராக ராஜா. மகத்துவம் உள்ள தெய்வமே அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய ரட்சிப்பை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் அப்பா. யாரெல்லாம் தன் குடும்பத்திற்காக பிள்ளைகளின் ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறார்களோ அங்கே விடுதலை உண்டாகட்டும் சுவாமி.
ஹல்லேலூயா. அப்பா, முடியாத காரியங்களை முடித்து தருவீராக. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஹல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர் என்று பக்தன் சொல்வது போல இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அப்பா, புலம்பலை நீர் ஆனந்த களிப்பாக நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் மீண்டும் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் நான் அவரை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் ராஜா, அந்த ஜெபத்தை கேட்ட அதிகாலையில் என்னோடு இயேசுவை இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் அப்பா, பிள்ளைகளை அலைக்கழிக்கிற ஆவிகள், வேதனைப்படுத்துகிற ஆவிகள், பயமுறுத்துகிற பிசாசுகள் எதுவாக இருந்தாலும் சரி, என் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் அப்பா பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் அப்பா. நல்ல சாட்சிகளை கேட்கவும் அடியனுக்கு நீர் உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள், ஸ்கின் அலர்ஜி, இயேசுவின் நாமத்தில் அற்புத சுகம் அங்கே உண்டாகட்டும் அப்பா. உடைய தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா, பிள்ளைகளுக்கு அற்புத சுகத்தை இந்த காலவேளையில் நீர் கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. அநேக சாட்சிகளை நீர் எழுப்பி கொண்டு வருகிறீர், உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. பிசாசுகள் வெட்கப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி அப்பா. அப்பா, ஒருவரும் அப்பா பாதாளத்துக்கு நரகத்துக்கு போகக்கூடாது. எல்லோரும் அப்பா பரலோகத்துக்கு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டுவீராக. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நல்ல விடுதலையை நீர் கொடுப்பீராக சுவாமி. உன்னதமான தெய்வமே நோக்கி அப்பா கரங்களை ஏறெடுத்து, இயேசுவே என்னிடத்தில் வாரும், என்னை மாற்றும், என்னோடு கூட அமர்ந்திரும் என்று சொல்லக்கூடிய ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய ஆவியானவர் அளவில்லாமல் இந்த நேரத்தில் ஊற்றப்படுவீராக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழ் நசுக்கி போட்டார் என்கிற வார்த்தையின்படி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய சத்துருக்கள், பிசாசுகள், சர்ப்பத்தின் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தன் ஆவிகள், ஏவல் பிசாசுகள், மந்திரவாதம், மாந்திரிகம் அப்பா, குறி சொல்லும் ஆவிகள் எதுவும் உம்முடைய பிள்ளைகளின் அருகே கூட நெருங்க முடியாது ராஜா. உம்முடைய பிள்ளைகள் அக்கினி ஜுவாலையாக நீர் மாற்றுவீராக ராஜா. எஸ்டே ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல சாட்சிகளை கேட்கும் அடியனுக்கு நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. இந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை அப்பா உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டபடியினாலே இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. தேவ கிருபை அளவில்லாமல் பிள்ளைகள் மேலே ஊற்றக்கூடிய நாளாக இது இருக்கட்டும். எஸ்டடி அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, நாங்கள் கூப்பிடுகிற நேரத்தில் எங்களை தேடி வருகிறவர், கேட்ட ஒவ்வொருவரையும் அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்திலும் நிரப்புவீராக என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.